வணக்கம். ஒரு பள்ளி மாணவன் இருந்தான். நல்ல சுத்தி, கொஞ்சம் முரடு. அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகிவிட வேண்டும் என்று ஆசை. ஆனால் ஸ்கூல்ல அவனை யாருக்கும் பிடிக்காது. யார் சொல்றதையும் கேட்டு நடக்க மாட்டான். தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு இருப்பான். ஆனால் ஆசிரியர்களை கவர்வதில் கெட்டிக்காரன். அவன் நினைத்த மாதிரியே கிளாஸ் லீடரும் ஆகிவிட்டான். இவன் சொல்வதை தான் யாருமே கேட்க மாட்டார்களே. அதனால இவனை யாருமே லீடரா ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தார்கள். ரொம்ப மனவேதனையோடு அப்பாவிடம் நடப்பவை பற்றி சொல்லி அழுதான். அப்பாவோ, உனக்கு ஒரு திருக்குறள் சொல்றேன், அதை மனசுல வச்சுக்கொள், எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னார். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமிழ்ச்சி. நாம் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த முடிவை எடுக்கும் முன்பு நம்மை சுற்றி இருக்கும் அனைவரையும் அவர்களுடைய சூழ்நிலைகளையும் புரிந்து முடிவெடுக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மதித்து அவர்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுத்தால்தான் மற்றவர்கள் நம்முடைய கருத்துக்கு மரியாதை கொடுத்து நம்மை தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். அடுத்த நாளிலிருந்து அனைவரிடமும் அன்பாகவும் அவர்களை புரிந்து மதித்து நடந்து கொண்டான். இப்பொழுது எல்லோரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்கின்றனர்.